ஹாய் வெல்கம். இந்த வீடியோல நம்ம செலினியம் பைத்தான் டியூட்டோரியல்ல ஸ்லைடர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த பிரைஸ்ல இங்க ஸ்லைடர் இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடர்ல நம்ம டேட்டா கொடுக்கறது மூலமா நம்மளுக்கு இங்க டேட்டா சர்ச் ஆகுது இல்லையா? இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மவுஸ் ஆக்ஷன்ஸ்ல தான் வரும். ஸோ ஜஸ்ட் நம்ம பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா டிரைவர் வெப் டிரைவர் டாட் க்ரோம் டிரைவர் டாட் மேக்ஸிமைஸ் டாட் விண்டோ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டிரைவர் டாட் கெட் யூஆர்எல் கொடுத்துக்கலாம். ஸோ யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாத் எழுதிக்கலாங்க இதுக்கு. ஸோ இன்ஸ்பெக்ட் கொடுங்க, கண்ட்ரோல் எஃப். ஸோ இங்கே பாருங்க, ஆங்கர் டேக் ஏ இருக்கு, கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது லென்த்தாக இருக்கு இல்லைங்களா? இதுக்கு நான் கண்டைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ரைட் ஹேண்டில், இது லெஃப்ட் ஹேண்டில். ஓகே, இது நான் ஆங்கர் டேக் ஏ யூஸ் பண்ணிட்டு கண்டைன்ஸ் கொடுக்குறேங்க. கண்டைன்ஸ் அட் கிளாஸ் லெஃப்ட் ஹேண்டில். பாருங்க, 1 of 1 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பாத் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம பைச்சாம் போயிடலாம். இங்கே டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா எக்ஸ்பாத் எல்லாம். ஸோ இங்கே எக்ஸ்பாத் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பாத் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பாருங்க, இது நம்ம ட்ராக் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணோம் இல்லையா? அதனால நம்ம டிராக் அண்ட் ட்ராப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மவுஸ் ஓவர் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஒன்றும் இல்லைங்க, ஆக்ஷன் செயின்ஸ் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம், டைவர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும் ஜஸ்ட். ஸோ இங்கே பாருங்க, இம்போர்ட் பண்ணிக்கணும். இதை ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் டாட் டிராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணலாம். டிராக் அண்ட் ட்ராப். ஸோ அந்த கசர் ஸ்லைடர் டிராக் பண்ணி ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா? டிராக் அண்ட் ட்ராப் பை ஆஃப்செட். இங்கே எலமெண்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த எலமெண்ட்டோட நேம் நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க, இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்பாத் ஃபைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் நான் லெஃப்ட்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த எலமெண்ட் நம்ம கொடுக்கணும். லெஃப்ட்டை எவ்வளோ கசர் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நம்ம 50 கொடுக்குறேன். ஸோ இது எக்ஸ் ஆஃப்செட்டுங்க. ஒய் ஆஃப்செட் 0 கொடுக்குறேன். ஓகேவா? எக்ஸ்ல மட்டும் எக்ஸ் சைட் மட்டும் 50 நம்ம டிராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஸோ இங்கே எப்பயுமே டாட் பர்ஃபார்ம் கொடுக்கணுங்க எப்பயுமே. ஸோ இப்போ கொடுத்துட்டு இது நம்ம சேஞ்சஸ் நம்ம பார்க்கறதுக்காக இங்கே டைம் டாட் ஸ்லீப் கொடுத்துட்டு இங்கே ஒரு 3 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆக்ஷன் சேஞ்ச் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாத் ஃபைன் பண்ணியிருக்கோம் ஸ்லைடருக்கு. அதில் டிராக் அண்ட் ட்ராப் பை ஆஃப்செட் கொடுத்துருக்கோம். பை எலமெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ் ஆஃப்செட் 50 கொடுத்துருக்கோம். ஒய் 0 டாட் பர்ஃபார்ம். ஸோ இங்கே பாருங்க, நான் ரன் பண்ணுறேன் இப்போ. ஸோ நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கே பாருங்க, ஸ்லைடர் பாருங்க, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பை ஆஃப்செட். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். பாருங்க, சேமே இந்த சேம் ஆக்ஷனே பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஸ்லைடர் பாருங்க. ஸோ மேனுவலாக நம்ம எப்படி பண்ணுறோங்க, இப்படி நம்ம கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிராக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டிராக் அண்ட் ட்ராப் மெத்தட் இப்போ யூஸ் பண்ணோம். இப்போ ஸோ இப்போ பாருங்க, சேம் ஆப்ரேஷன்ஸே ஆக்ஷன்ஸ் டாட் கிளிக் அண்ட் ஹோல்டு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம கிளிக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா மவுஸை? ஸோ கிளிக் அண்ட் ஹோல்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ எந்த எலமெண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணுங்க, இந்த லெஃப்ட். ஸோ இதை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறோம். டாட் பாஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ டைமிங் இங்கே கொடுத்துட்டு டாட் மூவ் பை ஆஃப்செட் மெத்தட் இப்போ நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே நம்ம மூவ் பை ஆஃப்செட் கொடுக்குறோம். இங்கே எக்ஸ் ஆஃப்செட் ஒய் ஆஃப்செட் கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 60 கொடுக்குறேன் எக்ஸ். ஸோ ஒய் 0 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறோங்க, கிளிக் அண்ட் ஹோல்டு பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிளிக் அண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ அந்த மவுஸ் பட்டன் நம்ம ரிலீஸ் பண்ணணும். டாட் பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் டாட் கிளிக் அண்ட் ஹோல்டு. நம்ம கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்றோம் எந்த எலமெண்ட், லெஃப்ட் எலமெண்ட். டாட் பாஸ் டைம் கொடுத்துருக்கேன். டாட் மூவ் பை ஆஃப்செட். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப்செட் ஒய் ஆஃப்செட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை ரிலீஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க, சேம் ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு காட்டுறதுக்காக தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
கிளிக் அண்ட் ஹோல்ட் ஆகி நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லைடர் வந்து மூவ் ஆயிடுச்சு இல்லையா? தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க இப்போ வந்து நான் ரைட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ சேம் தான் எக்ஸ் பாத்து, ஜஸ்ட் வந்துட்டு ரைட் ஹேண்டில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்படி வந்து இப்போ மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணுறது என்னங்க, இது மைனஸ்ல மூவ் பண்ணும். தெரியுதுங்களா? இப்போ 60 இது மூவ் பண்ணோம்னா இது வந்து 20 வேல்யூனா -20 நம்ம வந்துட்டு மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க ரைட்னு கொடுத்துட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்க எக்ஸ்பாத்தில் வந்துட்டு சேம் தான் இல்லைங்களா? இந்த எக்ஸ்பாத்தே தான் இங்க வந்து ரைட்னு வருது, ரைட் ஹேண்டில் வருது. ஸோ இதை நம்ம வந்துட்டு எக்ஸ்பாத் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து ரைட்னு கொடுத்துக்கலாம். RIGH ரைட் ஹேண்டில். ஸோ இது வந்துட்டு ரைட் சைடுக்கு. ஸோ இப்போ சேம் தாங்க. இதை வந்துட்டு ஆக்ஷன்ஸ் டாட் கிளிக் அண்ட் ஹோல்ட், அதை ஹோல்ட் பண்ணணும். எந்த எலமெண்ட்டுங்க, ரைட். நெக்ஸ்ட் பாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பாஸ் டாட் மூவ், மூவ் பை ஆஃப்செட். ஸோ இங்க எக்ஸ் ஆஃப்செட் ஒய் ஆஃப்செட் இருக்கு இல்லையா? இங்க வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து கொடுக்கணும். பாருங்க -20 கொடுக்குறேங்க, 0. புரியுதுங்களா? ஸோ -20 கொடுத்துருக்கேன். ஸோ மூவ் பண்றதுக்கு என்னங்க, -20 வந்து நான் மூவ் பண்றேன். டாட் ரிலீஸ், ரிலீஸ் டாட் பெர்ஃபார்ம். இதுங்களா சேம் தான். இங்க வந்துட்டு நான் வந்துட்டு சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு டைம் ஸ்லிப் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது 60யும் ரைட் சைடில் இருக்கிறது 20யும் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க ரன் பண்றேன். ஸோ ரெண்டு பக்கம் ஸ்லைடரும் நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ ஆக்ஷன் செயின்ஸ் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்க ஒரு ஸ்லைடர் மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஸ்லைடர் வந்து மூவ் ஆகும். ஸோ ரைட் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மூவ் ஆயிருக்கு. நம்ம 20 கொடுத்தல வேல்யூ. ஸோ இங்கே பாருங்க நான் வேல்யூ வந்து அதிகமாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்க ஓப்பன் ஆகுது விண்டோ. ஸோ பாருங்க இந்த சைடு லெஃப்ட் சைடு மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரைட் சைடு பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.